வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்பம் தமிழ் அகாடமி. இந்த நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனில இருந்து கிளரிக்கல் கேடரான அசிஸ்டன்ஸ் அப்படின்ற போஸ்ட் ஃபில் பண்றதுக்கான ஒரு 300 வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. எனி டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்க வந்து காம்படிட் பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசின் நிரந்தர வேலை வாய்ப்பு, தமிழ்நாட்டிலே உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் கிடைக்கும். இந்த நோட்டிபிகேஷனை பத்தின ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். சோ முதல்ல நம்ம சொன்ன மாதிரி 300 அசிஸ்டன்ஸ் வேகன்சிக்கு வந்து அவங்க கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிசிப்ளின், சரிங்களா, டிகிரி இருந்தாலே போதும். ரொம்ப முக்கியமா அந்தந்த ஸ்டேட்லயே வந்து போஸ்டிங்ஸ் கொடுக்கறதுனால சோ எந்த ஸ்டேட்ல நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கான அந்த மொழியோடைய ரைட்டிங் ஸ்கில், ஸ்பீக்கிங் ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும், ரீடிங் ஸ்கில் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு தான் நீங்க வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணணும். நீங்க தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு அந்த ஸ்டேட்ல தான் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி அப்படின்ற ஒரு எக்ஸாம் நடக்கும். அந்த பிரிலிமினரியை பேஸ் பண்ணி மெயின்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸாம் நடக்கும். மெயின்ஸோடைய பேஸ் பண்ணி உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த பிரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து ஸ்கிரீனிங் தான், அது ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமை மட்டும் பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் இருக்கும் செலக்ட் ஆகிறதுக்கு. பட் ஆனா நீங்க அந்த லாங்குவேஜ் டெஸ்ட்லயும் நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நீங்க குவாலிஃபையா இருக்கணும் அப்படின்றது மேண்டட்ரி. சோ முக்கியமா மொத்தம் 300 வேகன்சி ஆல் ஓவர் இந்தியால இருக்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க 32 வேகன்சி வந்து இருக்கு. சோ ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்க வேணாம். சோ இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு நிறைய எழுதுதான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒருவேளை இந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க, இல்ல இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்ல ஆல்ரெடி நீங்க வந்து ஏதாவது நிறைய எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமே முதல் முயற்சியில வெற்றி பெறுவதற்கும் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, மினிமம் 21 இருந்து மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடிக்கு வந்து ஆஸ் யூசுவல் 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. பிரிலிமினரி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டெஸ்ட் தான். சோ 100 மார்க்குக்கு இருக்கும். சோ 1 hour. இதுல ரொம்ப முக்கியமா என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பாருங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டி. சோ எல்லாமே 30 கொஸ்டின் 30 மார்க், 35 கொஸ்டின் 35 மார்க், 35 கொஸ்டின் அகைன் 35 மார்க், மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க் கேக்குறாங்க. இதுல ரொம்ப முக்கியமா செக்ஷனல் டெஸ்ட் இருக்கு, சரிங்களா. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 20 மினிட்ஸ் இருக்கு. சோ அந்த டைமுக்குள்ள நீங்க அந்த செக்ஷனை வந்து அட்டெண்ட் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே இருக்கு. அது குவாலிஃபை ஆனா தான் நீங்க இந்த பிரிலிம்ஸ்ல நீங்க வந்து பாஸ் பண்ணுவீங்க. மெயின்ஸ்க்கு அதே மாதிரி தான். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில வந்து உங்களுக்கு இருக்கும், சரிங்களா. அது மட்டும் இல்லாம இந்த பிரிலிமினரி பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்ஸ்க்கு எழுதிட்டு போவாங்க, சரிங்களா. இது வந்து ஜஸ்ட் குவாலிஃபைங் மட்டும் தான். இதை வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க, சரிங்களா. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் அப்ஜெக்டிவ் டெஸ்ட் தான். பட் 250 மார்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. 200 கொஸ்டின் 250 மார்க் கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்க இங்கிலீஷ், ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ஜெனரல் நாலேஜ், டெஸ்ட் ஆஃப் ஜெனரல் அவேர்னஸ் இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் ஹிந்தியில தான் இருக்கும். இதுக்கு 2 hours டைம் கொடுக்குறாங்க. இதுக்கும் செக்ஷனல் டைமிங் இருக்கு, செக்ஷனல் மார்க் இருக்கு. அதுவும் நீங்க வந்து குவாலிஃபை இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரிங்களா. சோ அது மட்டும் இல்லாம ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட். இப்போ இந்த எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு சோ ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா. சோ அதுக்கு எந்த ஒரு மார்க்குமே கிடையாது. அது நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா ஃபைனலா இந்த மெயின் எக்ஸாமினேஷன்ல எடுத்த மார்க்கோட அடிப்படையில் வச்சு மட்டுமே உங்களுக்கு வந்து ஃபைனலா வந்து போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி பிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்குமே நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. 1/4 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு, சரிங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடியா இருந்தீங்கன்னா 100, அதர் தன் திஸ் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா 850 ரூபாய், சரிங்களா. சோ அதுக்கப்புறம் எப்போ வந்து லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதுக்கு அப்படின்னா 15/2 இதான் லாஸ்ட் டேட். அதே மாதிரி டயர் 1 எப்ப நடக்குது அப்படின்னா சோ 2/3/2024, சரிங்களா. அதே மாதிரி டயர் 2க்கான இதுவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து 4வது மாசம் நடக்குது அப்படின்றதே அவங்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா. சோ இதுதான் இந்த எக்ஸாம் பத்தின ஒரு முழுமையான தகவல். சோ இந்த மாதிரி எக்ஸாம்ல நிறைய போய் எழுதிட்டே இருங்க. ஜெனரலாவே ஒரு காம்படிட்டர் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதுங்க. அதுவே உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கும். நிறைய அடுத்தடுத்த எக்ஸாம் ஈஸியா கிராக் பண்றதுக்கான ஒரு வழியை அமைத்து கொடுக்கும், சரிங்களா. சோ நம்ம இன்ஸ்டிடியூட்ல டெக்னிக்கல்கான கோர்சஸ்க்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்றோம். மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ரயில்வேல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் லோகோ பைலட், ஜூனியர் இன்ஜினியர், சீனியர் செக்ஷன் இன்ஜினியர், என்டிபிசி இதற்கெல்லாமும் நம்ம கோச்சிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃபர்தரா தகவல் தேவைப்படுதுன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த நம்பரை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நிறைய டெலிகிராம் சேனல்ஸ் இருக்கு, அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா. சோ தேங்க்யூ சோ மச். அப்ளை பண்ணுங்க, போய் எழுதுங்க கண்டிப்பா.